அத்தியாயம் 15. இரு குடும்பங்களும் எதிர்பார்த்த திருமண நாளும் வந்தது. அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாத திருமணமாக சொந்தங்களுடனும் நண்பர்களுடனும் நடந்து முடிந்திருந்தது. இரு குடும்பத்தாருக்கும் எந்தவித உரசலோ மனக்கசப்போ இன்றி அழகாக நடந்து முடிந்தது. மண்டபத்தில் முடிக்க வேண்டிய சடங்குகளை எல்லாம் முடித்துக்கொண்டு மாலை ஜீவாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். இரு குடும்பத்தாரின் நெருங்கிய சொந்தங்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரும் கிளம்பியிருக்க அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஜீவாவிற்கு அவளை சென்று பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்தாலும் நிச்சயத்தின் போது தான் செய்த செயலால் அம்மா கோபித்து கொண்டது நினைவிற்கு வர தனது ஆவலை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்தான். சாந்தி முகூர்த்தத்தை தனது வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்லிவிட்டதால் அந்த வீட்டில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஜானகியின் அக்கா மகள் இனியாவை தயார் செய்ய ஜானகி அவள் கூடவே இருந்து அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். அதை கவனித்து கொண்டிருந்த பாட்டி, இனியா, நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி நாளைக்கு ரொம்ப நேரம் தூங்காத, சீக்கிரம் எழுந்து தலைக்கு ஊற்றிட்டு மாப்பிள்ளையை இங்கே அழைச்சிட்டு வந்துடு என்றார். அதிசயமாக அன்று பாட்டி கூறியதற்கு மறுபேதும் சொல்லாமல் இருந்தாள். ஜானகிக்கு மகளை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமே என்று கண்ணீர் கரை கட்டியது. அவளை ஜீவாவின் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு ஜானகியும் சங்கரனும் கிளம்பினார்கள். பாட்டி சரோவிடம் சென்று அவரது கையை பற்றி கொண்டவர், அவ சின்ன பொண்ணுமா, ஏதாவது தப்பு பண்ணினா ஒன் பெண்ணா நினச்சி அவளை பார்த்துக்கோமா என்றார். அவருடைய கவலையை புரிந்து கொண்ட சரோஜா, கவலைப்படாதீங்க மாமி, உங்கள் பேத்தி இங்கே சௌரியமாக இருப்பா என்றார். அவரின் வார்த்தை தந்த நிம்மதியோடு அவர்கள் கிளம்பி சென்றனர். தங்கள் வீட்டில் முதன்முறையாக நுழைபவள் மெல்ல அடியெடுத்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றாள். வரவேற்பறையில் இருந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து அலங்கரித்து வைத்திருந்தான். நல்ல ரசனைக்காரன்தான் என்று பாராட்டி கொண்டே அவனை தேடி அவர்களின் அறைக்குள் நுழைந்தாள். அதிக ஆடம்பரம் இல்லாமல் ஆங்காங்கே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க அறையெங்கும் நறுமணம் கமிழும் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் இல்லை. விழிகளை சுழற்றி அவன் எங்கே என்று தேடினாள். பால்கனி கதவருகே வேட்டி சட்டை அணிந்து கொண்டு இரு கைகளையும் கட்டியபடி நின்று அவளை பார்வையாலேயே அளந்து கொண்டிருந்தான். அவனது பார்வையைக் கண்டு அதிசயமாக இனியாவிற்கு வெட்கம் வந்தது. நேரடியாக அவனை பார்க்க சங்கடப்பட்டு தலையை குனிந்து கொண்டாள். ஸ்வீட்டி என்று கரகரப்பான குரலில் அழைக்க மெல்ல அவன் அருகே சென்றாள். சட்டென்று அவனது கையை பிடித்து தன் அருகே இழுத்து கொண்டவன் தன் கை வளைவில் வைத்து கொண்டு, வீட்டை பாத்தியா என்றான் மெல்லிய குரலில். அவனது நெருக்கம் ஏதோ செய்ய, நல்லா இருக்கு என்றாள் குரல் எழும்பாமல். உன்னை கேட்காம எல்லாம் செஞ்சிட்டேன்னு கோபம் இல்லையே என்றான் அவளை இறுக்கி அணைத்தபடி. இல்லை என்றாள். மெல்ல நடத்தி அழைத்து சென்றவன் கட்டிலில் அமர வைத்து தானும் அருகே அமர்ந்து கொண்டான். அதுநாள் வரை அவனிடம் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் அன்று பேச்சு வராமல் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவசரமாக எழுந்து சென்று பால்கனி கதவை திறந்து எட்டி பார்த்தான். அவன் ஏன் திடீரென்று அப்படி செய்கிறான் என்று புரியாமல் அவனை பார்த்து வைத்தாள். இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி, மழை வருதான்னு பார்த்தேன், இனி அதிசயமாக உனக்கு வெக்கமெல்லாம் வருதேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் பாய்ந்து அவனை சாத்தி இருந்தாள். அவன் முதுகில் நன்றாக அடித்து, நான் கூட என்னவோ பார்க்குறீங்கன்னு பயந்து பார்த்த என்னை கிண்டலா பண்ணுறீங்க என்று சாத்தினாள். அவள் கைகளை பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டவன், பின்ன என்னோட இனியா திடீர்னு சைலண்டாக இருந்தால் நான் தாங்குவேனா சொல்லு என்றான் கிண்டலாக. ஒரு பொண்ணு அடக்க ஒடுக்கமாக இருந்தால் பிடிக்காதே, வீடு செம்மையாக வச்சுருக்கீங்க ஜீவா என்றாள். வீட்டை வச்சிருக்க மாதிரியே உன்னையும் நல்லா வச்சுப்பேன் நீ என்றான் குறும்பாக. அவளோ தலையில் அடித்து கொண்டு, கல்யாணத்தை பண்ணிட்டு வச்சுக்கிறத பற்றி பேசுகிறீங்களே என்றாள் சிரிப்போடு. அவனும் சளைக்காமல், வச்சுக்கிறதுல தான் ஒரு கிக்கு இருக்கு செல்லம் என்றான். இருக்கும் என்று அவனை அடிக்க கையை ஓங்க அதை அப்படியே வளைத்து பிடித்து தன்னோடு இழுத்து சேர்த்து கொண்டவன் கட்டிலில் விழ அவன் மீது விழுந்தாள். இதை எதிர்பார்க்காதவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருக்கத்தில் பார்க்க அதுவரை இருந்த பேச்சுவார்த்தை மறைந்து மெல்ல சுகமான தாம்பத்தியத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர். மறுநாள் காலை 7:30 மணி அளவில் ஜன்னல் திரைகளின் ஊடே வந்த வெளிச்சத்தின் கண்கள் கூச மெல்ல கண்களை திறந்து பார்த்தவனுக்கு இனியா உறங்கிக் கொண்டிருந்த நிலையை கண்டதும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பாதி உடம்பு கட்டிலுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்க தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொந்தரவு செய்யாது எழுந்தவன் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான்.
காலை கடன்களை முடித்து கொண்டு வெளியே வந்தவன் அவள் உறங்கும் அழகை கண்டு சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியேறும் நேரம், மா காப்பி கொடுங்க என்றாள் உறக்கத்தில். அதில் மேலும் புன்னகையோடு சமையல் அறைக்கு சென்றவன் ஃப்ரிட்ஜிலிருந்து பாலை எடுத்து காய்ச்சி தனக்கும் அவளுக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்து அவளை எழுப்பினான். அதற்குள் அவன் அன்னையிடமிருந்து ஃபோன் வந்தது. ஹலோம்மா, கிளம்பிக்கிட்டே இருக்கோம், வந்துடுவோம் என்று கூறிவிட்டு அவளை எழுப்பினான். அவன் எழுப்ப புரண்டு படுத்து கொண்டே இருந்தவள், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறண்டா வாத்தி, எழுப்பிட்டே இருக்காதடா என்றாள் மெல்லிய குரலில். அவளது புலம்பலில் சிரிப்பை அடக்கியவன் அலைக்காக தூக்கி அமர வைத்தான். எனக்கு தூக்கம் வருது என்று மீண்டும் படுக்க முயன்றவளை தூக்கிச் சென்று குளியலறையில் விட்டுவிட்டு கதவை சாத்திவிட்டு வந்தான். சற்று நேரம் வரை அங்கு சத்தம் எதுவும் வராததால் கதவை தட்டி அங்கேயே நின்று உறங்கியவளை எழுப்பினான். அதற்கு மேலும் அவன் விடமாட்டான் என்று தெரிந்து பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டு வந்தாள். காப்பியை அவள் கையில் கொடுத்து, எல்லா வீட்லேயும் கணவனுக்கு மனைவிதான் காப்பி கொடுப்பா, இங்கே நான் கொடுக்குறேன் என்றான் குறும்பாக. காப்பியின் ருசியை ரசித்து கொண்டே, அப்படி ஏதோ சட்டம் இருக்கா என்ன என்றாள் குறும்பாக. அவளை குறுகுருவென்று பார்த்து கொண்டே, சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புடா, நாம் மேலே போகணும், அம்மா அப்போவே ஃபோன் பண்ணிட்டாங்க என்றான். எதுவும் பேசாமல் தலையாட்டியவள் காஃபியை குடித்துவிட்டு குளிக்க கிளம்பினாள். தான் அன்று என்ன அணிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்க, மற்ற நாட்களில் அன்னையே அனைத்தையும் எடுத்து வைத்திருப்பார். இன்றோ என்ன செய்வது என்று புரியாமல் தனது உடைகள் எங்கே தேடுவது என்று திகைத்து நின்றாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்ததும், என்ன நீ என்ன வேணும் என்றான். என் ட்ரெஸ்ஸு எங்கே இருக்கு? ஓ, அதைத்தான் தேடினியா? இதோ இங்கே இருக்கு என்று அவளது பெட்டிகளை காண்பித்தான். அவளோ அதை சட்டை செய்யாமல், ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் ஃபோனை எடுத்து ஜானகியை அழைத்தாள். மா, நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடட்டும்? என் ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க என்றாள். அவர் என்ன அணிய வேண்டும், எந்த பெட்டியில் இருக்கிறது என்று ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அதை கேட்டு எடுத்து வைத்து கொண்டாள். அதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தவன் புது இடத்தில் பழக்கமில்லாமல் அன்னையை கேட்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான். சற்று நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு ஜானகி சொன்னபடி புனவையை அணிந்து கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு செல்ல தயாரானாள். அவள் அழகை கண்களால் பருகியபடி தானும் கிளம்பியவன் அவசரமாக குளியலறைக்குள் சென்றான். அங்கே சென்றவனுக்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டியது போலிருந்தது. துவைக்க வேண்டிய ஆடைகளை எல்லாம் அங்கிருந்த ஒரு கூடையில் போட்டு வைத்திருப்பான். அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு போகலாம் என்றுதான் உள்ளே சென்றது. ஆனால் அங்கிருந்த நிலையை கண்டவன் என்ன செய்வது என்று தெரியாமல் முகத்தை சுளித்தபடி வெளியே வந்தான். இனி உன் ட்ரெஸ் எல்லாம் பாத்ரூமில் கீழே கிடக்கு, அதை எடுத்து அங்கே இருக்கிற கூடையில் போட்டு வா என்றான். அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள், ஜீவா, அதெல்லாம் சர்வெண்ட் பார்த்துக்குவாங்க, நேரமாச்சு வாங்க என்றாள். அவனுக்கு அவள் சொன்னது புரியாமல், இனி ஈரத்தில் ட்ரெஸ்ஸு கிடந்தா வீணா போயிடும், போய் எடுத்து போட்டுட்டு வா என்றான் அழுத்தமாக. என்ன வாத்தி இது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் அம்மா தான் செய்வாங்க, இல்லை சர்வெண்ட் செய்வாங்க என்று கூறிக்கொண்டே சென்று அவன் சொன்னதை செய்து வந்தாள். அவனுக்கு அவள் சொன்னது ஏனோ உறுத்தலாக இருந்தது. என்ன இது, தனது வேலைகளை செய்ய இத்தனை அழுத்து கொள்கிறாளே என்று. முதலில் மறுத்தாலும் தான் சொன்னதை செய்துவிட்டு வந்தவளின் மீது அக்கறை பொங்கியது. புது இடம், பழக நேரமாகலாம், அதனால்தான் இப்படி இருக்கிறதோ என்று சமாதானம் செய்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். மகனும் மருமகளும் வந்ததும் பூஜை அறையில் அவளை விலைக்கேற்ற சொல்லிவிட்டு இருவரையும் அழைத்துச் சென்று டைனிங்கில் அமர வைத்து சாப்பாடு பரிமாறினார் சரோஜா. மாமியாரும் மருமகளும் இயல்பாக பழக அதை கண்ட சிவசுவிற்கு ஜீவாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று கையை கழுவி கொண்டு வந்தவள் ஹாலில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவளது செயலை கண்ட ஜீவா தனது தட்டுடன் அவளது தட்டையும் எடுத்துச் சென்று கழுவி வைத்துவிட்டு சரோவிற்கு டைனிங்கை சுத்தம் செய்ய உதவினான். அவளோ சிவசுவிடம் கதை எழுந்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று கூட எட்டி பார்க்கவில்லை. ஜீவாவிற்கு அவளது செயல் சங்கடத்தை கொடுத்தது. அன்னையை தவிப்புடன் பார்க்க அவரோ புன்சிரிப்புடன், அவளுக்கு நம்ம வீடு புதுசுடா, போக போக பழகிடுவா என்றார் சமாதானப்படுத்தும் வகையில். என்று கூறிவிட்டு தந்தையின் அருகில் சென்று அமர்ந்தான். அவரோ அவனை கிண்டலாக பார்த்து, என்ன ஜீவா இங்கே வந்து உட்கார்ந்திருக்க என்றார். அவரது கேள்வி புரியாமல், என்னப்பா என்றான். இதழில் தவிழ்ந்த புன்னகையை மறைத்து கொண்டு, இல்லை, தனியாக போகிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன்ல, அதுக்காக கேட்டேன் என்றார். அவர் சொன்னதை புரிந்து கொண்டவன் தந்தையை முறைக்க, அதை கேட்டு கொண்டு வந்த சரோவோ சரியான விவஸ்தை கட்ட மனுஷன் என்று கடிந்து கொண்டார். மகனை பார்த்து, அவளை இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வா ஜீவா என்றார். அத்தை, மாமா நீங்களும் வாங்க, எல்லோருமா போகலாம் என்றாள் இனியா. அவளை பார்த்து புன்னகைத்து, இல்லைம்மா, கல்யாணம் விசாரிக்க யாராவது வந்து போயிட்டுருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க என்றார்.
அவர்கள் கிளம்பியதும் கணவரை பார்த்து, நல்ல பொண்ணாதாங்க இருக்கா என்றார். அவரோ, பிக்பாஸ் வீட்டில் முதல் நாள் எல்லோரும் நல்லா பேசிப்பாங்க, போக போக ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து புடுங்கிப்பாங்க, அது மாதிரி தான் இது, டே 1 ஸ்டேட்மெண்ட் என்றார் கிண்டலாக சிவசு. அவரை கடுமையாக முறைத்து, உங்களுக்கு பால்கனி தான் சரி, அதை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க என்று கடுப்படித்து விட்டு சென்றார்.